பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் பன்னீர் மஷ்ரூம் கிரேவி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 250 கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. பன்னீரோட எல்லா பக்கங்களும் நல்லா வறுபடணும். அதனால் ஒரு ஸ்பூன் மூலமாக அதை திருப்பி திருப்பி போட்டு வறுத்துக்கோங்க. பன்னீர் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறம் வறுபட்டதும் எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதோட ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பன்னீர் வறுத்த அதே எண்ணெயில் இதை போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வறுபட்டுருச்சு. அடுத்ததாக நான் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறிடுச்சு. அடுத்ததாக இதில் 2 பழுத்த தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட இந்த தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா சுருளை வதங்கி நம்ம ஏற்கனவே சேர்த்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே மிதந்து வரணும். இதுவும் உங்களுக்கு 3லேருந்து 4 நிமிஷமாவது ஆகும். இப்போ பாருங்கள், எண்ணெய் தனியாக மேலே பிரிஞ்சு நிற்குது. இப்போ நம்ம இதில் தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலர் இருக்கும், ஆனால் காரம் இருக்காது. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொருட்களோட பச்சை வாசனை நல்லா போனதும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கீறி போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பட்டாணி சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து திரும்பவும் ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 250 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டு இந்த மசாலாவோட சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு முதல்ல கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறமா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ நான் கரெக்டாக ஒரு 1.5 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நீங்கள் கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நாம் ஏற்கனவே வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை போட்டுக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு மூடி திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நான் மூடியை திறந்துட்டேன். மஷ்ரூம் பன்னீர் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதில் நான் ஒரு 10 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த கிரேவியோடு சேர்த்துக்கோங்க. இது கிரேவிக்கு நல்லா திக்னஸையும் ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி போட்டுக்கோங்க. கசூரி மேத்தி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்க தான் செய்யும். கொஞ்சம் டைம் கொடுத்து பொறுமையாக நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டை வீட்டில் நீங்கள் பண்ணுற இந்த ரெசிப்பியில் கொண்டு வர முடியும். இப்போ வேணும்னா கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கோங்க. இது கீ ரைஸ், ஜீரா ரைஸ், நான், சப்பாத்தி இதோடலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.